சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக யாரெல்லாம் இணைக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அடுத்த ஓரிரு மாதங்களில் மேலும் சில லட்சம் பேர் இணைக்கப்படலாம் என்கின்றனர். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை 3 மாதங்களுக்குள் இணைப்பது தொடர்பாக துணை முதல்வரும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைய பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். யார் யாரெல்லாம் திட்டத்தில் இணைய வாய்ப்பு உள்ளது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. திருமணமாகி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து அனைத்து அதை பெற்றவர்கள், கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து தனியாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். கடந்த முறை விண்ணப்பிக்க தவறியவர்கள் இம்முறை விண்ணப்பிக்கலாம். கடந்த முறை நிராகரிக்கப்பட்டிருந்தால் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் உள்ள குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் உள்ள குடும்பங்கள், ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக அவர்கள் யாரையும் சாராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலில் 1 கோடி பேருக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அரசு அறிவித்த தகுதி பட்டியலுக்குள் வரும் அத்தனை பேருக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. தற்போது சுமார் 1,15 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களாக உள்ளனர். புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவதால் அடுத்த சில மாதங்களில் மேலும் ஓரிரு லட்சம் பேர் திட்டத்தில் இணைக்கப்பட உள்ளனர். அது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் இத்தனை மாற்றம் வருதா? பொதுமக்கள் கவனத்திற்கு. அது சொல்லிதான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுமக்கள் பாக்கெட்டை நேரடியாக பாதிக்கும் வகையில் நிறைய மாற்றங்கள் 2025 மார்ச் மாதம் வருகின்றன. அது என்னென்ன மாற்றங்கள் என்று இங்கே பார்க்கலாம். தனிநபர்களின் அன்றாட நிதி சூழலை பாதிக்கும் வகையில் நிறைய மாற்றங்கள் 2025 மார்ச் முதல் அமலுக்கு வருகின்றன. பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் பொதுமக்களுடைய பட்ஜெட்டை பாதிக்கும் நிறைய மாற்றங்கள் வரவிருக்கின்றன. அந்த மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதற்கு ஏற்றபோல திட்டமிட்டு செயல்பட முடியும். சிலிண்டர் விலை. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் சமையல் சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கின்றன. அந்த வகையில் சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படும். இந்த முறையானது சிலிண்டர் விலை குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இருக்கின்றன. யுபிஐ பரிவர்த்தனை. யுபிஐ பரிவர்த்தனையில் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்பான பெரிய மாற்றம் இருக்கும். இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தில் IRDAI புதிய விதிகளின்படி பயனர்கள் யுபிஐ மூலம் காப்பீடு பிரீமியத்தை செலுத்துவது எளிதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் முதல் பிக்சல் டெபாசிட் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன.
புதிய விதிகள் காரணமாக எஃப்டி முதலீட்டாளர்களுக்கான வருமானம் பாதிக்கப்படலாம். இது மட்டுமல்லாமல் திரும்ப பெறும் முறைகள் மற்றும் வரி தொடர்பான மாற்றங்களும் மார்ச் மாதத்தில் இருக்கும். சிஎன்ஜி, பிஎன்ஜி மற்றும் விமான எரிபொருள் ஆகியவற்றின் விலைகள் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் திருத்தப்படும். அதன் பிறகு புதிய கட்டணங்கள் வெளியிடப்படும். விமான எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் அதன் விளைவாக விமான டிக்கெட் விலையும் மாறும். இது விமான பயணிகளை நேரடியாக பாதிக்கும். ஒவ்வொரு மாதமும் தொடங்குவதற்கும் முன்னரே வங்கிகளின் விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிடும். அந்த வகையில் மார்ச் மாதத்துக்கான விடுமுறை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த மார்ச் மாதத்தில் வங்கிகளுக்கு மொத்தம் 14 நாட்கள் விடுமுறை வருகிறது. சனி ஞாயிறு விடுமுறை மட்டுமல்லாமல் உள்ளூர் விடுமுறைகளும் இருக்கும். எனவே வங்கிக்கு செல்வதற்கு முன் விடுமுறை நாட்கள் குறித்து தெரிந்து கொள்வது நல்லது. சொந்த ஊருக்கு செல்வோர், பணி நிமித்தமாக செல்வோர், சுற்றுலா செல்வோர் என ரயில் பயணம் செய்வோர் ஏராளம். எனவே மார்ச் மாதத்தில் ரயில் பயணம் செய்ய திட்டமிடுவதற்கு முன்பு நீங்கள் செல்லும் வழித்தடத்தில் குறிப்பிட்ட நாட்களின் ரயில்கள் இயங்குமா அல்லது ரயில்கள் வழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனவா என்று தெரிந்து கொள்வது நல்லது. அப்போது பயணத்தில் எந்த சிரமமும் இருக்காது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த செய்திகள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதை நாங்கள் கமெண்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம்.